வழங்கக்கூடிய நற்புலரி நிகழ்வு வெற்றிகரமாக 1047வது நிகழ்வு. இந்த மாத தலைப்பாக மகிழ்ச்சியின் நினைவலைகள். அருமையான தலைப்பில் எனது நண்பர் பேச இருக்கிறார். அவரை அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது நற்புலரி. மும்மொழி புத்தகராம். பல பயிற்றுனர், பல வகை தளங்களில் புத்தக மதிப்புரை. தெய்வமகள் என்ற புத்தகத்தில் கவிஞராய், நெய்வேலி நண்பர்களுடன் சேர்ந்து எழுதிய உணவும் உணர்வும் என்ற தலையங்கத்தில் நெய்வேலி ரமேஷ் என்ற வலையொலித்தளத்தின் சொந்தக்காரர், நற்புலரின் தொடர் தொகுப்பாளராக வலம் வருபவர். இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். எழுதுவதிலும் ஆர்வம். எதை தன் வாழ்நாளில் கடைபிடிக்கிறாரோ அதை மட்டுமே பேசக்கூடிய உண்மை விளம்பி, ஐஸ்வர்யாவின் தாத்தா, NLC JC பிரைவேட் லிமிடெட் டெப்டி ஜெனரல் மேனேஜராக தனது பணியினை 33 வருடங்கள், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக 22 வருடங்களும் தன் பணியினை நிறைவு செய்து தனது ஓய்வு காலத்தையும் ஆய்வினை நடத்தி கொண்டு இன்னும் பல உச்சங்கள் தொடுவதற்கும் பல இன்ன சாதனைகள் செய்வதற்கும் காத்திருக்கும் நண்பர்தான் நமது நற்புலரியின் ரமேஷ் ஐயா. அவர்களை மகிழ்ச்சி நினைவலைகளை கூறுமாறு மகிழ்வுடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நற்புலரி. அருமையான அறிமுக உரை கொடுத்த எனது அருமை நண்பர் நித்யதேவி அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய ஸ்லைடு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்லைடு ஷேர் ஆகுதுன்னு நம்புறேன். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இது ரொம்ப அருமையான டாபிக். யாருக்கிட்ட கேட்டாலும் இதை பத்தி கண்டிப்பா பேச முடியும். மற்ற தலைப்பெல்லாம் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். கண்டென்ட்லாம் இதுக்கெல்லாம் பெருசா கண்டென்ட் தேட வேணாம். கண்டென்ட் நம்மகிட்ட இருக்கு. என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம பிறந்ததுல நமக்கு எப்பெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதுல இருந்து சில நாட்கள், அது மகிழ்ச்சிக்கான நிலையில சில நாட்களா இருக்கலாம், சில நிமிடங்களா இருக்கலாம். நம்ம வாழ்நாளெல்லாம் அந்த நிகழ்வுகள் வந்து நம்மளை அப்படியே மகிழ்ச்சியா வச்சுட்டு அந்த நிமிடங்கள் தான் வந்து நினைவலைகள். நாட்கள்னு சொல்ல முடியாது. கல்லூரி நாட்கள்ல எப்படிப்பா இருந்தது தெரியுமா, சூப்பரா இருக்கும் அந்த காலத்துல அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா அந்த காலம் மட்டும் இல்லை, நேற்று, இன்று, நாளை எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் நினைவுகள் இருக்கும். வாழ்க்கையில் அந்த நினைவுகள் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய கலர்ஃபுல்லா இருக்கும். பாரதிராஜா படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே பிளாஷ்பேக் போனோம்னா தந்தன தாளம் வரும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வந்து வண்ணங்களா இருக்கும். சில நினைவுகள் வந்து நமக்கு சிரிப்பை வரவழைக்கும். பஸ்ல போயிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று நினைச்சுப்போம், அப்படியே சிரிப்போம். பக்கத்துல இருக்கிறோம், பாப்பா என்னடா இது லூசா இருப்போம் போல இருக்கு அப்படின்ட்டு. சில நினைவுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நினைச்ச உடனே கண்ணீர் வந்துடும். ஸோ இந்த நினைவலைகள் தான் மனசோட அருங்காட்சியகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அருங்காட்சியகம் நம்ம அன்கான்சியஸ் மைண்ட்ல எல்லா நினைவுகளும் இருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்டை, நீங்க போட்ட ஒரு ட்ரெஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? யாராவது ஷேர் பண்ணலாமா? எனக்கு ஞாபகம் இருக்கு சார். என்ன கலர்? 5 வருடங்களுக்கு ஒரு சட்டையை போட்டு வந்தேன். பச்சை கலரு. தீபாவளி சட்டை தான் சார். தீபாவளி இல்ல, ஒரு பர்டிகுலரா ஒரு சட்டை என்கிட்ட வந்து ஒரு பொம்மை சட்டை அப்படின்னு ஒரு சட்டை இருக்கு. அந்த சட்டை ரொம்ப ஞாபகமா இருக்கு. இப்பவுமே நினைச்ச உடனே அந்த சட்டை அப்படி கண்ணிலே வரும். அந்த மாதிரி கேட்கறேன்.
எனக்கிட்ட ஒரு பச்சை கலர் கவுனு. அது என்ன செய்யணும்னா முன்னாடியும் போட்டுக்கலாம் பின்னாடியும் போட்டுக்கலாம். டபுள் 2 in 1. அது மாதிரி சூப்பரா இருக்கும். ஓ அம்பேஸ் ட்வின்ஸ் மாதிரி 2 in 1 அது. ஓகே ஓகே சூப்பர். என்ன விஷயம்னா இது எல்லாம் இப்ப இதாவது பச்சை கலர் கவுனை இது வரைக்கும் நித்யா தேவி மேடம் இப்ப 2-3 நாள் நடிச்சிருப்பாங்களா, போன வருஷம் நடிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. இது எல்லாம் இந்த பச்சை கலர் கவுன் மாதிரி ஃபைல்லாம் வந்து நமக்கு அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துருக்கும். நமக்கு எப்ப தேடுறோமோ அந்த ஃபைல் உள்ள வந்து கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அந்த மாதிரிதான் நம்ம நினைவலைகள் எல்லா ஃபைலும் இருக்கும். நம்ம என்னென்ன பார்த்தோமோ, என்னென்ன பண்றோமோ, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ எல்லாமே உள்ள இருக்கும். இந்த மாச தலைப்பு பார்த்தோம்னா இந்த அருங்காட்சியகத்துல இருந்து நம்மளை எடுத்து ஒண்ணு காமிக்கிறோம். அவ்வளவுதான் நம்மகிட்ட இருக்கிற நினைவுகள் தான். அப்ப இதே மாதிரிதான் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு வெளியில எங்கேயுமே கிடைக்காது. நம்மளோட நினைவுகள்ல கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தோட மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபரால கிடைச்சிருக்கலாம். அந்த நபர் வந்து நம்ம குடும்ப நண்பரா இருக்கலாம், குடும்ப நபரா இருக்கலாம், குடும்ப நண்பரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், நம்மளுடைய துணையா இருக்கலாம், ஒரு இடம் போனது ஞாபகமா இருக்கும், ஒரு சூழல்ல இருந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு நினைவுகளா இருக்கும், ஒரு அனுபவங்கள் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும், ஒரு நிகழ்வு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். இந்த நம்மளுடைய தங்கச்சி கல்யாணத்துலாம் எப்படி ஜாலியா இருந்தோம்ல அப்படிம்போம். ஒரு பொருள் கூட பொருள் மகிழ்ச்சி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொருள் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த பொருள் நம்ம கிட்ட கிடைக்கும் போது கிடைச்ச அந்த இன்ஸ்டன்ட் மகிழ்ச்சி ஞாபகம் இருக்கும். ஒரு தடவை எங்க அப்பா சென்னை போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஸ்கூல் பேகு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வராங்க. எனக்கும் எங்க அக்காவுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி. ராத்திரி 12:30 மணிக்கு அவர் வந்து இறங்குறாரு, எழுப்பி காமிக்கிறாரு. அந்த 12:30 மணி தூக்க கலக்கத்துல அதை பார்க்கும்போது கிடைச்ச மகிழ்ச்சி எல்லாம் இப்ப நினைச்சா கூட அப்படியே வயத்துல ஒரு மாதிரியா அருமையா இருக்கு. ஒரு சில உணவுகள் பாட்டி வச்ச ரசம் இருக்கு, அதை குடிச்சாலே அப்படின்னோடனே நமக்கு அந்த ரசம் அப்படியே வாயில ஞாபகம் வரும். அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நினைவுகள். நான் மகிழ்ச்சி அடைந்த தருணம், நான் மகிழ்ச்சி கொடுத்த தருணம், ரெண்டுமே மகிழ்ச்சியின் நினைவுகள் தான். நம்ம அடைஞ்சது மட்டும் கிடையாது, நம்ம கொடுத்ததும் ஒரு அருமையான நினைவலைகள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டு இப்படி இருந்த நான் இப்படியாய் 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 இப்படி ஆயிட்டு இப்ப லைவா இருக்கிற ஒரு விஷயங்கள். இந்த இத்தனை நிகழ்வுகள்லையும் எனக்கு மகிழ்ச்சிக்கான குறைவு ஒரு துளி கூட கிடையாது. என்னுடைய இப்ப பாத்தீங்கன்னா 60+7 மாசம். இப்ப இந்த 60 வருடம் 7 மாசத்துல ஒரு நிமிடம் கூட மகிழ்ச்சி குறைவான நிமிடம் எனக்கு கிடையாது. ஒரு சில நிகழ்வுகள்ல நமக்கு மன சங்கடங்கள் வரும், அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து டெம்பரரியா தூக்கி கடாசிட்டு நம்ம வந்து மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு மட்டும் நம்ம தேட வேண்டிய அவசியம் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, அப்படி பார்த்தோம்னா என்னுடைய குடும்பம் இதுதான் வந்து நான், எங்க அப்பா, அம்மா, என்னுடைய அக்கா, தங்கை, இது 5 பேர் உள்ள ஒரு குடும்ப புகைப்படம். அது எங்க குடும்பம் அப்படியே அந்த 5 பேர் அப்படி பார்த்தோம்னா அதுல என்னென்ன நினைவலைகள் அப்படியே கொண்டு வரேன். நான் காலைல கண் விழிக்கும் போது அப்படியே ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு வந்தே மாதரம் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி முதல்ல சங்கு ஊதுன மாதிரி ஊதுவா அப்படி இருக்கும். நாங்க கண் விழிக்கும் போது முதல்ல கேட்கிற ஆடியோ அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து எங்களை எழுப்புறதுக்கு ரொம்ப அப்படியே லைட்டா சாம பேத தான தண்டம் லைட்டா ஆரம்பிப்பாரு. எழுந்துக்கலாம்னா கடைசியா தண்டம் வந்துடும் எழுந்துக்கிறதுக்கு. அதனால எழுந்துருவோம். அந்த காலையில எழுந்து அந்த சத்தம் அவர் வந்து 5:45 பண்பலை ஒளிபரப்போ சம்திங் ஏதோ ஒண்ணு, ஒரு தென்கிழக்கு ஆசிய ஒளிபரப்பு அப்படின்னு ஒரு ரேடியோல வரும். அந்த ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு ஃபாரின் ஸ்டேஷன், அதுல தமிழ் மொழியில ஏதோ பாட்டு போடுவோம். எப்பன்னா காலைல 5:45 அந்த ஸ்டேஷன். அவர் காலைல எழுந்து அதை டியூன் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படி டியூன் பண்ணுவாருன்னா சும்மா ஞாபகம் கிடையாது, ரேடியோ ஓபன் பண்ணிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஏதோ நோண்டுவார். அந்த சத்தத்தோட தான் எழுந்திருக்கும். அந்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா எழுந்தோம்னா அந்த டே அப்படி அருமையா இருக்கும். பட்டை டம்ளர் காஃபி, எங்களுக்கெல்லாம் ஒரு பட்டை டம்ளர் இன்னைக்கும் அதுல தான் நான் காஃபி குடிக்கிறேன். அந்த சின்ன டம்ளர் தான், இத்தனோண்டு தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய டம்ளர்லாம் மாறி காப்பி மாறி ஒரு நாளைக்கு 8 காப்பி ஆகி இப்ப திருப்பி 2 காப்பி அதே பட்டை டம்ளர் காப்பிக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். வாழ்க்கை வட்டம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான அந்த காஃபி, அம்மா கொடுக்குற அந்த காஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி போய் காப்பி பொடி போட்டுருவாங்க. டேய் வாடா அப்படிம்பார். பல் தேய்ச்சிட்டு போய் முதல்ல காப்பி பொடி அரைக்கணும் அந்த மிஷினில் அரைச்சி டிகாஷன் போட்டு அந்த பட்டை டம்ளர் காஃபி, அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நினைவலைகள். மழைக்கால பள்ளி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா போகிறதே வந்து என்ஜாயபிள் தான். நான் வேலைக்கு போனாலும் சரி, ஸ்கூல் போனாலும் சரி, மகிழ்ச்சி தான். அங்கே போனால் அதை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். மழை வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் ரெயின் கோட் அப்பயே உண்டு. என்ன ரெயின் கோட்னா, பிரிட்டானியா பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த டின்னை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் மூடி இருப்போம். ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்கும். அதை அப்படியே உள்ளே விட்டுட்டு அதில் தான் அப்படியே போகும். போனால் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பாரி இருக்கிற ஒரு தச்சன் குளம்னு ஒன்று சிதம்பரத்தில் இருக்கு, ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளி முன்னாடி. அதில் போய் ஆடுவோம். அதில் போய் ஒரே ஆட்டம் பாட்டம், மழையில் நனைஞ்சு போயிட்டே இருக்கும்போது நடராஜர் கோயிலில் மழை காலத்துலலாம் தண்ணிலாம் நிறைய தேங்கியிருக்கும். இந்த சில கோவில் பிரகாரத்தில் சிவகங்கை சுற்றி அங்கெல்லாம் ஆட்டம் போட்டு எங்கள் அப்பா எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி போகிறோம் எல்லா இடம் போயிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போகும். 3 பைசா ஐஸ், 5 பைசாக்கு 2 ஐஸு, 3 ஒரு ஐஸ்னு வாங்கினா 3 பைசா. என்கிட்ட 3 பைசா என்னைக்கா கொடுத்து விடுவாங்க அப்பா, ஐஸ் வாங்கி சாப்பிடுன்ட்டு. அந்த 3 பைசா வச்சுக்கிட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டு 3 பைசாவோட வருவான். அவனையும் சேர்த்து 5 பைசாக்கு 2 ஐஸ் வாங்கி 1 பைசா நான் வீட்டுக்கு எடுத்து வந்துடுவேன். ஸோ 5 பைசாக்கு 2 ஐஸ் வாங்கினா 5 பைசா தான். ஸோ அந்த மாதிரி அந்த ஐஸ் சாப்பிட்ட அனுபவங்கள். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா ஐஸ் வாங்கினா 5 பைசா, அதனால அது வாங்க மாட்டோம் நாங்கள். அது ஒரு பிளெயின் ஐஸ் தான் வாங்கி சாப்பிடுவோம். கண்மூடித்தனமான முரட்டு விளையாட்டுகள் விளையாடின தருணம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி கிடையாது. இங்கேருந்து ஏறி குதிக்கிறது, மரத்துல ஏறுறது, கீழே குதிக்கிறது, இந்த மாதிரி முரட்டு விளையாட்டுகள் விளையாடின தருணம். ரோட்டோட அடிபம்பு, தண்ணி குடிக்கணும்னா எங்கே போய் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில பாட்டிலோட தான் சுத்துறோம், வாட்டர் பாட்டில். அப்போ தண்ணி வேணும்னா என்னன்னா சும்மா ரோட்ல அங்கங்க நம்ம நகராட்சியில அடிப்பம் போட்டிருப்பாங்க. யாரோ ஒரு பையன் அடிப்பான், அப்படியே குடிப்போம். இதுல தண்ணியா, நல்ல தண்ணியா, கெட்ட தண்ணியா, உடம்புக்கு ஒத்துக்குமா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருமா, சளி பிடிக்குமா, எதை பத்தியும் கவலை கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரியல் லைஃப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பிளான் பண்ண வேண்டியிருக்கு. வாட்டர் பாட்டில் போடுறோம், ரொம்ப ஹைஜீன் அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம் நம்ம. இப்போ மாதாந்திர சினிமா பத்தி சொல்லணும்னா ரொம்ப எங்களுக்கு வந்து மாசம் ஒரு சினிமா, எல்லாமே கால்குலேஷன் தான். எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து ஒரு சினிமா இன்னைக்கு கூப்பிட்டு போகலாம், அவர் டிக்ளேர் பண்ணுவார், இன்னைக்கு முடிஞ்சா சினிமா போவோம் அப்படிம்பார். அவ்வளவுதான், முடிஞ்சா சினிமா போவோம். அது உண்டு இல்லை, ஆனா முடிஞ்சான்னு அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிடும். ஆனா என்னன்னா அந்த சினிமா ரொம்ப அரத படசா இருக்கும். எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ரீல கட் பண்ணி ஓடுற மாதிரி பழைய படமா ஒன்று செலக்ட் பண்ணுவார். நம்ம திருநீலகண்டர் மாதிரி ஒரு ரொம்ப பழைய படமா இருக்கும். அன்னைக்கே பழைய படம், பாவை விளக்கு, பச்சை விளக்கு, அந்த மாதிரி ஏதாவது பழைய படமா இருக்கும். நம்ம அதெல்லாம் ஆப்ஷன்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ சினிமா போறோம் அப்படின்ட்டு போயிட்டு சினிமாவுக்கு போறேன், கரெக்டா டயத்துக்கு ரெடியா இருக்கணும். ரெடியா இல்லைன்னா அந்த மாசம் சினிமா கேன்சல். அவர் வரும்போது யாராவது தயாரா இல்லை, ரெடி ஆகலைன்னா அந்த சினிமா கேன்சல் பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு சினிமா போன நிகழ்வுகள். முதலியார் கடை அல்வா பக்கோடா, சிதம்பரத்துல தெற்கு சன்னதியில முதலியார் கடை ஒன்று இருக்கு, இன்னைக்கும் இருக்காது. ஆபீஸ்ல இருந்து அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது 1ஆம் தேதி நேரா லஞ்சுக்கு போயிட்டு அந்த அல்வா பக்கோடா வாங்கிட்டு போகும்போதே எங்களுக்கெல்லாம் தெரியாம எங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த அல்வா வந்து இதுல கட்டினா வீணாயிடும்ட்டு அந்த டிஃபன் பாக்ஸ்ல அப்படியே சூட எடுத்துட்டு வந்து கொடுத்த அந்த மகிழ்வலைகள். இப்ப என்ன வேணாலும் சாப்பிடலாம், எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சுத்திக்கு இருக்கு, ஆனா நம்மளால சாப்பிட முடியல. சிதம்பரத்துல நடந்த தேர் திருவிழா கடைகள், ஆருத்ரா தர்சனம் ரெண்டுமே ஆனி மாசமும் மார்கழி மாசமும் வரும். அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா கடைகள் நிறைய போடுவோம். கடைகள் என்னைக்கு போட ஆரம்பிக்கிறோம், நாங்க எல்லாம் ரவுண்ட்ஸ் அடிப்போம். சும்மா போய் அங்க எதுவுமே வாங்க மாட்டோம், சும்மா போய் ஒண்ணு பார்த்துருவோம். இது எவ்வளோ அங்கிள், இது எவ்வளோ மாமா, அப்பெல்லாம் மாமான்னு தான் கூப்பிடுவோம் நாங்க எல்லாருமே. இது என்ன மாமா, இது எவ்வளோ மாமா, டெய்லி விலை கேட்பியா போடா அப்படிமா. ஸோ எதுவுமே அந்த சிதம்பரம் தேர் திருவிழால என்ன ஸ்பெஷாலிட்டின்னா 10 பைசா வந்து ஒரு இரும்புலையும் இருக்கும், ஒரு எல்லோ கலர்லயும் இருக்கும்.
அந்த எல்லோ கலர்ல இருக்கிற காசு வந்து தேர் காசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ரேரா கம்மியா அச்சடிச்சிருப்பா கவர்மெண்ட்ல. அந்த காசு தேடி ஆளுக்கு 10 பைசா கொடுப்பாங்க. அந்த 10 பைசாவும் என்ன வாங்கணுங்கிறதும் எங்க அப்பாவே சொல்லுவார். இது எதுக்கப்பா என்கிட்ட கொடுத்த அப்படின்னு நினைச்சுப்பேன் நான் அப்ப. அது மாதிரி அந்த 10 பைசாவை எடுத்துட்டு போயிட்டு எங்க பாட்டி ஒரு 5 பைசா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அந்த தேர் திருவிழா கடைகளை சுத்தி தான் வரும். வாங்கலாம் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. இன்னைக்கும் அந்த கடைகளை பார்க்கும்போது இப்ப போயிருந்தேன். பார்க்கும்போது அப்படியே அவ்வளவு மகிழ்ச்சி. என்ன வேணாலும் வாங்கலாம் இன்னைக்கு. அந்த அளவுக்கு வசதிகள்லாம் வந்துச்சு. ஆனா அந்த ஆர்வம், அந்த நினைவலைகள் அந்த ஏஜ்ல என்ஜாய் பண்ணதுக்கு இன்னைக்கெல்லாம் அதுக்கு ஈக்குவலண்ட் வராது. தீபாவளி பர்ச்சேஸ். தீபாவளிக்கு வந்து சிதம்பரத்துல கஸ்தூரிபாய் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கம்பெனியில வந்து எங்க இதுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. லோன் எப்படின்னா தீபாவளிக்கு வாங்கிட்டு அப்புறமா சம்பளத்துல இன்ஸ்டால்மெண்ட்டை பிடிச்சிட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் அநேகமா நாங்க இது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னைக்கு சாங்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும். எல்லாரும் நான் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் இது வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன்டா, இப்படி வாங்கிட்டேன்டா அப்படி வாங்கிட்டேன்டா. எங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டு அந்த கஸ்தூர்பாய் கம்பெனி கூப்பிட்டு போயிட்டு இவனுக்கு அளவு எடுத்து இதை எடுத்து அவன் ரெடிமேட் ஷர்ட் வாங்கிட்டான். அப்பெல்லாம் ரெடிமேட் ஷர்ட் வாங்குறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அடிச்சு பிடிச்சி வாங்கி அந்த தீபாவளி பர்ச்சேஸ் அப்படின் போது அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கும் அதை நினைச்சோன்னா அந்த நினைவலைகள் வாய்ப்பே இல்லை. ஜுரம், ஆனா நினைவலைகள் சொன்னா ஜுரம் சொல்றாரு பாக்குறீங்களா இல்லையா? ஜுரம் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலி. என்ன விஷயம்னா ஜுரம் வந்துச்சுன்னா நேரம் கூட்டு போயிட்டு ஒரு கம்பவுண்டர் இருப்பார். அவரு 2 ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார். அவர் கையிலே 2 மாத்திரை கொடுப்பார். அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு வேலை. அதுல என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வரும்போது பிரெட் வாங்கிட்டு வருவான். அந்த 2 நாளைக்கு 2 வேளைக்கு பிரெட் கிடைக்கும். அந்த பிரெட் ஒரு காப்பியில துவச்ச பால்ல துவச்ச பிரெட் மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க அந்த கம்பவுண்டர். அந்த பிரெட் சாப்பிட்றதுக்காக ஜுரம் வரணும்னு நாங்கெல்லாம் வேண்டிப்போம். நம்ம அலைகள் ஓய்தில்லை படத்துல ஜுரம் வர்றதுக்காக வெங்காயத்தை எடுத்து அக்குள்ள வச்சுப்போம். அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க ஜுரம் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். பள்ளி கல்லூரி காதல்கள் இது ரொம்ப பேச முடியாது. கிடைத்த முதல் வேலை எங்க சிதம்பரத்துல இருந்து சென்னைக்கு போறோம். வெல்காம்போ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்னு திருவான்மியூர். அங்க போனா நான் ரொம்ப குட்டி பையனா இருக்கேன். என்னோட பெரிய நான் விரும்பினது கிடைக்காத விஷயம் ரொம்ப குட்டி பையன். நான் வேலைக்கு போகும்போது முதல்ல 28 கிலோ தான் வெயிட் இருப்பேன். சென்னையில வேலைக்கு போகும்போது என்எல்சி வரும்போது 45 கிலோ வெயிட், அவ்வளவுதான். அங்க போன உடனே 17 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நானும் உட்கார்ந்து இருக்கிறேன். பார்த்தா எல்லாம் மீச வச்சிருக்கா, தாடி வச்சிருக்கிறான், நல்ல பெரிய பெரிய பொண்ணுங்க பையங்க எல்லாம் இருக்கிறான். 17 பேர். சரி மேட்டர் முடிஞ்சிச்சு, நமக்குலாம் என்னத்த வேலை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியா அந்த இன்டர்வியூ முடிவுலயே எனக்கு டிக்ளேர் பண்ணி என்னை மட்டும் சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சி தருணம் பர்சனாலிட்டிக்கும் வேலைக்கும் வேலைக்கான தகுதிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தெரிஞ்ச நேரம் வந்து மகிழ்ச்சியான நினைவலைகள் அப்படின்னு. இது வந்து ஒரு லெட்டர். எனக்கு வசந்தம் ஏப்ரலில் தான், ஆமாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு நமக்கு நிமிடங்கள் வருடங்களாக இருந்தன, இனி நமக்கு வருடங்கள் நிமிடங்கள் தான் அப்படின்னு ஒரு லெட்டர். இது வந்து என் கைப்பட எழுதின லெட்டரு. இது யாருக்கா எழுதின லெட்டர்னா என் மனைவி பொண்ணு பார்த்து வந்த உடனே எழுதின லெட்டர். நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தேன், இன்னைக்கும் வச்சிருக்கிறேன் அதை. ஸோ பொண்ணு பார்த்துட்டு வரும். ஏப்ரல்ல போயிட்டு பார்த்துட்டோன்னா ஒரு சண்டே பார்த்துட்டு வந்துடுறோம் எல்லாம். உடனே எங்கள்கிட்ட வந்து ஜெகநாத் சார்க்கெலாம் தெரியும், சீனிவாசன் எங்க கூட ஒர்க் பண்ணுவார், இப்போ டிஜிஎம்மாக இருக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் வந்து சொல்றாப்புல, பாண்டி போயிட்டு வந்தேடா, நான் கூட வர வாரம் பாண்டி போறேன்டா அப்படிங்கிறார். அடுத்த சண்டே பாண்டி ஒரு ஒர்க் இருக்கு போறேன் அப்படிங்கிறார். அப்படியா, சரி வேணா சொல்லு, உங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியில முதலியார் போயிட்டான். அங்க போனோம்னா அவன் கடலூர்ல இருந்து பஸ்ல போறோம் நானும். அவன் வந்து முன்னாடி ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டான். எனக்கு இதாண்டா முதலியார் போயிட்டேன்னு சொல்லி முதல் ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டான். அங்கேயிருந்து நடந்து வீட்டுக்கு போய் வழிஞ்சு சும்மா வந்தோம், இங்க வேலைக்கு வந்தோம், அது வந்தோம் இது வந்தோம்னு சொல்லி அவங்கள்ட்ட வண்டி வாங்கிட்டு
பாண்டிச்சேரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து அந்த பார்த்த தருணங்கள்லாம் ரொம்ப இன்னைக்கு நினைச்சோம்னா பயங்கரமா இருக்கும். பொண்ணு பார்த்து போன அடுத்த வாரம் சண்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் நாங்க இன்று வரை மகிழ்ச்சியான நினைவலைகள். நாங்க 2 பேரும் சேர்ந்து பல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், கல்யாணத்திலிருந்து பூணல், உபநயனம், போக்குவரத்து, எத்தனை விஷயங்கள் நாங்க இன்னி வரைக்கும் முடிக்க காத்திருக்கும் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு நிமிடங்களும் மகிழ்ச்சியான நினைவலைகள் தான். பயங்கர பிரில்லியன்ட் ஆகும். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதை விட 100 மடங்கு அதிகமாக திங்க் பண்ற ஒரு எஃபர்ட் உள்ள ஆட்கள். பக்காவா இப்ப கூட நம்ம வீடு ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் ஒன்று போனோம். வேற லெவல்ல பிளானிங் இருக்கும். எங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். நிறைய சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், விவாதம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள். 1990 கல்யாணம். 2009 நாங்க போன ஹனிமூன் அந்த போட்டோ இது. ஹனிமூன் போறதுக்கு கிட்டத்தட்ட 19 வருடம் பிடிச்சது எங்களுக்கு. ஏன்னா குடும்ப சூழல் 1000 விஷயம். 2009 நாங்க ஊட்டிக்கு போன புகைப்படங்கள் பயங்கர மகிழ்ச்சியான நினைவலைகள். நாங்க அங்க போய் போட்டிங் போனது, வந்தது, என்எல்சியோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணது. ஒரு 3 days we spent there. ஸோ யாராவது ஹனிமூன் 19 வருடம் போவாங்கன்னா போகலாம், வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சி தான் வேணும். எத்தனை வருடம் எப்போ போகணும்னு அவசியம் கிடையாது, ஃபாரின் போகணும்னு அவசியம் கிடையாது. பட் we enjoyed this trip. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கார், ஆம்னி அப்படின்னு ஒரு காரு, 1,08,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினோம். 2004 வாங்கினோம். அந்த கார் பார்த்தீங்கன்னா 8 சீட்டர். ஏன்னா எங்க மாமியார், எங்க அப்பா, அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போனா 8 பேர் சரியா இருக்கும். அப்ப ஆம்னி கார் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது பயங்கர சேஃப்டி கிடையாது, அது இதுமா. ஸோ இருந்தாலும் எங்களுக்கு வேண்டியது ரிக்குவயர்மெண்ட் இருக்கிற பணத்துக்கு இந்த மாதிரி 8 பேரையும் கூப்பிட்டு போனோம்னா இது நல்லா என்ஜாய் பண்ணணும். அந்த கார் எடுத்து முதல் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எங்க பக்கத்துல இருக்கிற போட்டோ ஏற்காடு நானே ஓட்டிட்டு போனேன். அங்க போய் உட்காந்து அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமிதம் இருக்கும். நம்ம ஒரு கார் எடுத்து நம்ம குடும்பத்தினரை நம்மளே ஓட்டிட்டு வந்து எங்கேயோ இருக்கிற நெய்வேலியிலேருந்து ஒரு ஏற்காடுக்கு வந்து ஒரு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற அந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா இருந்த நிகழ்வு. அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமிதம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்க போன கேரளா ட்ரிப் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இப்படியே போய் அந்த இந்தியாவோட எண்டை சுத்தி இப்படி திரும்பி கேரளா போகும். ரொம்ப பயங்கர டிராவல். 10:40க்கு காலம்பரை முதல் நாள் ஏறினா மறுநாள் காலைல 6 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விடுவோம் குருவாயூர். அப்படி ஒரு ட்ரிப். அந்த ட்ரிப்ல போறது வரதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்க அப்பா, அம்மா, பசங்க எல்லாம் போன அந்த எர்ணாகுளம் போன அந்த ட்ரிப்பு மகிழ்ச்சியா. அப்படியே வந்தோம்னா வேலை லிமிட்டடோட ஒரு பொறியாளராக 38 வருடம் நான் வந்து என்எல்சியில மட்டுமே பணிபுரிஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி சென்னையில ஒரு 4 வருடம், 42 வருடம் என்னுடைய பணி அனுபவம். இப்போ வந்து நான் தொழிலதிபரா பயிற்றுனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த மைன்ஸ்ல இருக்கிற என்னோட பராமரிப்பு வேலைகள், ஒரு பக்கெட்வில் எக்ஸ்வேட்டர் ஓடுறது, எத்தனை பராமரிப்பு வேலைகள், பெரிய பெரிய மிஷினை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எத்தனை முடிவெடுக்கிற தருணங்கள், எத்தனை மாடிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ ஒரு மிஷின் ஓடிச்சுன்னா அப்படியே சொல்லுவாங்க ஒயர்லெஸ்ல போகும். யார் வந்திருக்காங்க, ரமேஷ், ரைட், அப்ப மிஷின் ஓடும் பார்க்கவே இல்லை, இது ஒரு 1/2 மணி நேரத்துல ரெடியா இருங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் எத்தனை சவால்கள், எவ்வளோ கஷ்டமான வேலைகள், எவ்வளோ ஆபத்தான வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 4-5 விபத்துகளையும் சந்திச்சு உயிர் படைச்சு யமனை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு திரும்பி வந்து உழைச்சி அருமையான ஒரு வேலையை முடிச்சு எவ்வளவு மாடிஃபிகேஷன்ஸ், ரொம்ப கடினமா திருப்பி வர பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஜெர்மன் டிசைனு நம்ம நிறைய மாடிஃபிகேஷன் நம்மளுடைய ஜெகநாத் சாரோட துணையோட, அவங்க மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகளோட துணையோட நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணினோம். எல்லாம் மகிழ்ச்சியான தருணங்கள். ஒரு தடவையும் ஒரு பர்டிகுலர் கியர் பாக்ஸ் வந்து அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருந்தது. அதை எப்படி சரி பண்ணணும்ட்டு ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி பக்காவா அது குறைந்த காலம் 6 மாசம் ஓடிட்டு இருந்ததெல்லாம் 6 வருடம் வரைக்கும் அதோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய துணைகள். நமக்கு மேல என்ன மகிழ்ச்சியான நிலைன்னா எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. பெரிய டீம்.
நமக்கு கூட ஒர்க் பண்ற தொழிலாளர்கள் காலைல தினமும் அந்த பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கிறது, இதெல்லாம் நான் முன்னெடுத்து பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய கூச்சப்படுவாங்க. இதெல்லாம் கூச்சப்பட மாட்டேன். எல்லாரையும் நிக்க வச்சு பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கிறது. எங்க டீம் நெய்வேலி டீம் பார்த்தீங்கன்னா 2வது போட்டோல ஜெகநாதன் சார் போட்டோ இருக்கு. அவர் தான் ஜெகநாதன் சார். நாங்கெல்லாம் ஒண்ணா வேலை பார்த்துருக்கோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைன்ஸ்ல இருக்கிற மிஷனரி எல்லாம் அக்கு வேற ஆடி வேற இங்க இருந்து சத்தத்தை பார்த்து இது என்னன்னு சொல்ற ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள். சூப்பரா ஒரு மிஷினை ரெடி பண்ணி ஓடாத மிஷினை சின்ன மிஷின் கிடையாது. அந்த மிஷினோட வெயிட் வந்து 2500 டன்னு. ஒரு மிஷினோட விலை 300 கோடி. அந்த மிஷனரியில இருக்கிற ஒரு 10 லட்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. அதுல எந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதை ஓட வச்சு ஓடின தருணங்கள்லாம் அருமையா இருக்கும். நானும் ஜெகநாதன் சார்ல திடீர்னு ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அதை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு. இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சுரங்கத்துக்கு போயிட்டு நடுராத்திரியில போயிட்டு அதை அட்டன் பண்ணி சால்வ் பண்ணிட்டு வருவோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். அதே சமயம் நான் வேலை பார்த்ததுல நிறைய ஃபாலோயர்ஸை உருவாக்கி இருக்கிறேன். நான் கடைசியா 2 வருடம் அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்ல ஒர்க் பண்ணும்போது அங்க ஒயிட் போர்டுல தினம் ஒரு கோட்ஸ் எழுதுவேன். நான் கொஞ்ச நாள் எழுத ஆரம்பிச்ச உடனே இதுல என்னன்னா அங்க இருக்கிற சின்ன அப்ரெண்டிஸ் பசங்கள்லாம் அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட டிபெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கும் அந்த பழக்கம் தொடருது. டேட் போட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு கோட் அவங்க படிப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்க எல்லாம் பார்த்து அதை படிச்சுட்டு போவாங்க. ஒரு ஃபாலோயரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இன்னைக்குமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி பயிற்றுனரா உருவெடுத்த தருணம். இந்த காலத்துல சினிமாலாம் பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க மாப்பிள்ளையை காணும் கல்யாணத்து வீட்டுல தேடுவாங்க. மாப்பிள்ளையை காணும், என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு நீ தாலி கட்டு அப்படின்னு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரிதான் ஒரு நாள் 2004 வந்து ஒரு பயிற்றுனர் வரல எங்க ட்ரைனிங் சென்டர்ல. எனக்கு ஃபோன் பண்ற நண்பர், எப்பா இந்த மாதிரி இந்த அப்ரெண்டிஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும், யாரும் வரலப்பா, நீ வந்து ஏதாவது எஸ்எம்இ பத்தி சொல்லிட்டு போ அப்படின்றான். எனக்குலாம் இதெல்லாம் எனக்கு இந்த வாத்தியார் வேலை வேணான்னு தான் நான் ரிசைன் பண்ணிட்டு இந்த வேலைக்கு வந்தேன். எனக்கு இதெல்லாம் சரி வராது, எனக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் பிடிக்கல எனக்கு. ரொம்ப கம்பல் பண்ணாரு, எனக்காக வந்துட்டு போப்பா, எல்லாம் அசிங்கமாயிடும் எனக்கு அப்படின்ட்டு. அப்புறம் போய் எடுத்தேன். அந்த 2004 எடுத்த வகுப்பு இன்று வரை கிட்டத்தட்ட 1000 செஷன் ட்ரைனிங் செஷன் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு அன்னைக்கு கொடுத்த ஒரு பயிற்சிக்கான ஒரு வாய்ப்பு. பாட்டீல் ராஜேந்திரகுமார்ன்ற ஒரு நண்பர் தான் வந்து, அவர் பிதார், கர்நாடகா பிதார்ல இருக்கிற ஒரு நண்பர். அவர் கொடுத்த வாய்ப்பு. அன்னைக்கு அந்த ட்ரெயினர் வந்திருந்தாலோ இல்ல அந்த பாட்டியல் என்ன கூப்பிடுறனாலும் நான் ட்ரெயினரா இருந்திருப்பேனா அப்படிங்கிறது மிகுந்த சந்தேகம். அந்த ட்ரைனிங் போர்டுலாம் என் பேர்ல பார்க்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி, நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு, நிறைய அப்ரெண்டிஸ்கா வர இளைஞர்களுக்கு, எத்தனையோ ஆக்டிவிட்டியோட பல விஷயங்கள். பள்ளி ஜேசி சார்பில் பள்ளிக்கான இப்ப கூட நாளன்னைக்கு வந்து தாமோதரன் சார்ட்டே சொல்ல திருப்பூர் வரேன் நான் 2 நாள் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. ஸோ பெரிய ஆடிட்டோரியத்துல ப்ரோக்ராம், குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ப்ரோக்ராம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அதை தொடர்ந்து என்எல்சி இந்தியா லிமிடெட்ல நடந்த அத்தனை போட்டியிலும் ஹிந்தி ஸ்லோகன் எழுதுறது, எஸ்ஏ எழுதுறது, என்னென்ன காம்படிஷன் இருக்கோ எல்லாத்துலயும் பங்கேற்போமா. ஒரு வருடத்துக்கு 10-15 சர்டிபிகேட் பிரைஸ் ககன்தீப் சிங் பேடி அவர்கிட்ட இருந்து வாங்கின ஒரு பரிசு, என்எல்சியோட அதிபர்கள், டைரக்டர்கள் அவர்கள்ட்ட வாங்கின பரிசுகள்னா நிறைய பரிசுகள். அந்த ஒரு தருணம் மகிழ்ச்சிக்கான மனநிலைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எங்க பசங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் எல்லாத்துலயும் பிரைஸ். இது பாத்தீங்கன்னா அவருடைய சின்ன பையன் என்னோட ஆடிட்டரா இருக்காரு இல்லையா, அவர் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கும்போது 2011 சிறுவர் மலருக்கு அவர் நிறைய டிராயிங்லாம் போடுவார். இது வரைஞ்சி அது ஒரு பதிப்பு வெளில வந்த உடனே அதெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்கள். எவ்வளவு ஷீல்டு, எவ்வளவு வீடு ஃபுல்லா ஷீல்டா தான் இருக்கும். அதே மாதிரி ரிஷிகுமார் சின்ன பையன் பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஒரு நேரு ஸ்டேடியத்துல ஒரு போட்டி நடக்குது. அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற பையன் பாத்தீங்கன்னா பயங்கர டர்ன் அவுட், அப்படி இப்படின்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹையஸ்ட் ஷூ போட்டுக்கிட்டு பக்காவா வந்து நிக்கிறான். இவன் குட்டி பையனா இருக்கான், இந்த சைஸ் தான். அப்ப எடுத்த போட்டோ தான் இது.
அவங்க ரொம்ப ஒரு மாதிரி முகம் பார்த்தாலே ரொம்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறான். இங்க வாடான்னு கூப்பிட்டேன். போட்டி ஆரம்பிக்க போகுது, பேர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை டேபிள் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் கேட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு. பயங்கரமான பையனா இருக்கான், மெட்ராஸ் பையனா வேலை இருக்கிறான், எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு. டேய், ஆளோட ஆடைகளை பார்த்து பயப்படாத. நீ அவன் ஆளு பெரிய நைட் ஷூ போட்டிருக்கான், அது போட்டிருக்கான்லாம் நினைக்காத. நீ வந்து உன்னோட கேம் ஆடு. ஆள் வெளியில தோற்றத்தை வச்சு மதிப்படாத. உன்னோட எஃபர்ட், உனக்கு இருக்கிற கேம் போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அனுப்பி விட்டேன். கேரக்டர் 3 செட்ல அடிச்சுட்டு வெளில வந்தான் அவனை. ஸோ அந்த நினைவுகள் தான் இதை பகிர்ந்துக்கிறேன். ஸோ நிறைய பரிசுகள் அவரும் வாங்கியிருக்காங்க. 2 பையனும். வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் இது. எங்க வீட்டில் இருக்கிற ஷீல்டுடைய ஒரு பகுதி என் ஒய்ஃப் வாங்கினது, அம்மாவுக்கு கொடுத்தது, ஜேசிக்காக ஒர்க் பண்ணதுக்கு, என்னோடது, எங்க பையனுது, இதெல்லாம் வந்து எங்க வீட்டில் இருக்கிற ஷீல்டின் ஒரு பகுதி. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு வினாடியும் நாங்க என்ஜாய் பண்ண விஷயங்கள், அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல அழகாக வெளியில வரும். இது வந்து நான் நாடக நடிகரா நடிச்ச பொண்ணுக்கு சுதந்திரம்னு ஒரு ஸ்கிரிப்ட், கார்கில் வார் நடந்த புதுசுல வந்து புதிய பார்வை அப்படின்னு ஒரு டிராமா தென்னிந்திய நடிகர் சங்கத்துல போட்டு, அதுல வந்து பசி சத்யா அண்ட் எஸ்பி முத்துராமன் 2 பேரும் சீஃப் கெஸ்டா வந்து, அப்ப நிம்மதி உங்கள் சாய்ஸ் சீரியல் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க எங்களுக்கு. பட் நான் பயன்படுத்திக்கல அதை. ஸோ இந்த டிராமா நடக்கும் போதெல்லாம் என்ன நாடக நடிவுல என்னன்னாக்கா, நம்ம மேக்கப்லாம் கலைச்சிட்டு வெளியில வரும்போது நிறைய நாடக போட்டி நடந்துட்டு இருக்கும். நாங்க முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்காக வெளில வரும்போது எல்லாம் வெளில ஆனா நீங்க தானே அந்த கேரக்டர் நடிச்சீங்க, நீங்க தானே அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு எல்லாம் சூழ்ந்துப்பாங்க. நம்ம அந்த நிகழ்வு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிக்கான மன அலைகளா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் ஸ்கிரிப்ட்ல நடிச்சேன் நானு. இந்த ரேகா, கல்லூரி மாணவி ரேகா ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை ப்ரொஃபசர் சுந்தரம் அப்படின்ட்டு பெரிய டயலாக். அது ஒரு மனோகர டயலாக் மாதிரி பெரிய டயலாக். அதெல்லாம் பேசும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அது மாதிரி மகிழ்ச்சிக்கான மனநிலைகள். ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சம்மர் லீவ்ல எல்லாம் ரிலேட்டிவ் பசங்க எல்லாம் வந்துட்டு எங்க தெரு ஃபுல்லா இந்த கிரிக்கெட் விளையாடுறது, அது விளையாடுறது, வெளியில ஃபுல்லா அந்த பிளாக் ஃபுல்லாவே பசங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும். ஒண்ணு அடிச்சுக்கும், போய் பஞ்சாயத்து பண்ணணும், இங்க ஓடுவான், அங்க ஓடுவான், கையை உடைச்சுப்பான், காலை உடைச்சுப்பான், டியூப் லைட்டை உடைச்சிருவான். அந்த ஒரு நிகழ்வும் அந்த நேரத்துல சங்கடத்தை கொடுத்தாலும் அந்த பசங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்து பசங்கள்லாம் இப்ப அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி வெளியில வந்து விளையாடுற பசங்களோட எண்ணிக்கையே டோட்டலாவே நமக்கு குறைஞ்சு போச்சு. அந்த நிகழ்வுகள்லாம் வந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வச்சிருக்காங்க. எங்க சின்ன அந்த வீடியோ ஒன்று தேடின கிடைக்கல. எங்க பெரிய பையனுக்கு 10th அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்றேன். அது எப்படின்னா, அவன் என் தோல்ல கால் போட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பான் படுத்துக்கிட்டே. நான் உட்காந்து அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். அது மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. நான் அடுத்த வேற ஏதாவது நிகழ்வுல ஷேர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஏன்னா கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இதுல என்ன மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்க அம்மா கண்ணுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்றாங்க. திடீர்னு 2-3 நாள் கழிச்சு பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு நெய்வேலியில். என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு டாக்டர் கூப்பிட்டு கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க, அவங்கள ரெஃபர் பண்றோம், வெளில கூட்டு போயிடுங்கன்ட்டாங்க. சங்கரநாயத்ராலயா சென்னைக்கு போகும். அங்க போன உடனே பிரீத்தம் சமந்த்ன்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர் பேரு. அவர் பார்த்துட்டு என்ன சார் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். சரியாயிடுமா, கண் பார்வை ஏதாவது பாதிக்கப்படுமான்னு. இல்லைங்க, கண்ணு வைக்கலாமா எடுக்கலாமான்னு தெரியல, அந்த அளவுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, கண்ணையே எடுக்கலாம்னு முடிவு பண்ணல, வச்சுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா ஒரு அவ்வளோ மன அழுத்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெராய்டு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இன்னைக்கும் கண் பார்வையோடு அவங்க இருக்கும்போது இந்த போட்டோவெல்லாம் பார்க்கும்போது அந்த மன அலைகள், கண்ணையே எடுத்துடலான்ற ஸ்டேஜில் போய் அதை காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுதான் சொல்றேன், நமக்கு வேதனை கொடுத்த விஷயம் கூட இன்னைக்கு நினைவலைகளாக நமக்கு இருக்கும். எங்கள் அம்மாவோட 80வது பிறந்த நாள் ஒரு ஹோம்ல வந்து ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டாடி அவங்களோட உட்காந்து அவங்க சாப்பிட்ட தருணங்கள், அதெல்லாம் வந்து ஒரு மகனா நம்ம பண்ண நிறைய கடமைகள், அதெல்லாம் வந்து மகிழ்ச்சிக்கான நினைவு. இந்த ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். இதுதான் வந்து மைண்ட் மேப்பிங் பத்தி நம்ம நித்யாதேவி மேடம் சொன்னாங்க ஒரு ப்ரோக்ராம்ல கூட.
எங்க வீட்டு போர்டுல ஒரு நிகழ்வுக்கும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பிங் இருக்கும். இது வந்து ஈஸ்வர் கீர்த்தி வெட்டிங், எங்க பெரிய பையனுக்கும் மருமகளுக்கும் உள்ள கல்யாணம். அதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, என்னென்ன பண்ணணும், யார் பண்ணணும், யாருக்கு என்ன அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம், எந்த டேட்ல எங்க ஃபோன் பண்ணணும், எல்லாமே பக்கா இப்படிதான் இருக்கும். எங்க வீட்டில் ஒரு நிகழ்வுனா இமிடியட்டா அந்த போர்டில் இது மாதிரி ஒன்று வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் எதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோன்னு அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கான பத்திரிகைகள் எடுத்து குங்குமம் வச்சது, அந்த இதுக்காக பட்டு புடவை எடுத்தது, மருமகளை கூப்பிட்டு வரவேற்றது, அவங்களுக்கு நலங்கு வச்சது, எங்கள் தங்கச்சி அம்மாவும் ஒருத்தருக்கு மருதாணி வச்சுக்கிட்டது, இந்த நிகழ்வுகள், வாசலில் பந்தல் போட்டது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது, பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தது, உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வந்தது. நாங்கள் இங்கேருந்து கல்யாணம் முடிஞ்சு தெலுங்கானா போயிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷன் அட்டன் பண்ணி அங்கே பேனர் அடிச்சு தெலுங்குல அந்த நிகழ்வுகள், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக சுற்றி வந்தது. எங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவு வந்துச்சு அப்படின்னு நாங்கள் நினச்ச ஒரு தருணம். ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம், இன்னொரு ஆள் வராங்க. அது ஒரு நிகழ்வுனா அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் அடுத்தது. இது பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அங்கே மிரியாலகுடான்ற ஊரில் தான் அவங்களுக்கு டெலிவரி ஆச்சு. எங்கள் மருமகள் கையில் எழுதியிருந்தாங்க, ஃபீமேல் பேபி 2:30 PM, பேபி பிளட் குரூப் அப்படின்னு கையில் எழுதியிருந்ததெல்லாம் எனக்கு பார்த்தோம்னா அப்படி இருக்குது, நம்ம குடும்பத்தில் இன்னொரு குழந்தை வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு. எங்கள் சின்ன பையன் அந்த குழந்தைய மடியில் போட்ட தருணங்கள், குழந்தை பிறந்த 2வது நாள் எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவங்கெல்லாம் வந்தது, வீட்டில் ஆரத்தி எடுத்து அவ்வளோ வந்த பேபி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வலம் வர்றது, கண்ணை மூடிட்டு பெல் அடிச்சுட்டே வருவா, என்னென்ன அட்டகாசமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. கவலைகளை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னோட சீட்டுக்கு வந்து மருமகள் 3 ஜென்ரேஷன், நான், எங்கள் அம்மா, எங்கள் மகன்கள், பேத்தி. ஸோ இத்தனை பேரும் இத்தனை ஜென்ரேஷன் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு பொக்கே கொடுத்து என்ன ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்த ஒன்று வரவேற்றது, ஒரு செயின் செஞ்சு பசங்கள்லாம் போட்டது, என் ஒய்ஃப் எனக்கு மோதிரம் போட்டது, எங்கள் அம்மா எனக்கு பணம் கொடுத்தது. அந்த ரிட்டையர்மெண்ட்டும் போது எல்லாரும் பங்கேற்று நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அந்த புத்தகத்தை வந்து டைரக்டர் மைன்ஸ் வந்து வெளியிட்டாங்க. மெயின்டெனன்ஸ்க்கான ஒரு கைட்லைன்ஸான புத்தகம் வந்து லைஃப் டைம் அச்சீவர் அவார்டுன்னு ஒன்று கொடுத்தது. ஸோ நம்ம குழந்தைகள், பேத்தி பசங்கள்லாம் கல்லில் தூக்கி ஆடி இருக்கோம், ஒய்ஃபை கழுத்தில் தூக்கியிருக்கோம், பசங்களை தூக்கியிருக்கோம், இப்போ வந்து பேத்தியை தூக்குறோம் அப்படின்ற ஒரு உணர்வு, இதெல்லாம் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இது 59ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 59 வால்மீகி கோவில் ஸ்ட்ரீட், திருவான்மியூர். இது வந்து இதை முடிச்சிடறேன், ஒரே நிமிடம் முடிச்சிடறேன். சென்னையில் நான் தங்கியிருந்த இடம் 150 ரூபா வாடகை, 10க்கு 8 ரூம் தான், 5 பேர் தங்கியிருக்கோம், ஆளுக்கு 30 ரூபா வாடகை ஷேரிங்க. 1984ல் அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போனேன். 2024 ரெனோவேட் பண்ணிட்டு அதில் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட தருணங்கள் அந்த சந்தில். ஸோ நம்ம நற்புலரில் குமரேசன் சாரை மீட் பண்ணது, வீரசேகரன் சார், விவேகராஜா சாரை மீட் பண்ண தருணங்கள், மதுரையில் நித்யதேவி மேடம் அவங்க குடும்பத்தினரை மீட் பண்ண தருணங்கள், இதெல்லாம் வந்து மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ல அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை தான் நம்ம சொல்லணும். என்னுடைய பேத்தி பிறந்ததுக்கு சிவக்கிணை மேடம் எழுதி கொடுத்த கவிதை. ஸோ அந்த மார்கழி 1ஆம் தேதி ஆண்டாள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க எழுதின கவிதை. என்னுடைய நண்பர்கள் குழாமோட நாங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு 10 நண்பர்கள் குடும்பத்தோட எங்கே பார்த்தாலும் போய் சுற்றிக்கிட்டே இருப்போம், எப்போ பார்த்தாலும். அது அந்த நினைவலைகள். நான் ட்ரெக்கிங் முதுமலை அந்த நீல்கிரிஸில் வந்து ஒரு 5 நாள் காட்டிலே தங்கியிருந்து யூத் கிளப், ஒய்ஸ்மென்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்ல ஒரு ட்ரெக்கிங் போன நிகழ்வுகள். எங்கள் பையனோட ரிஷிகேஷ், எப்பவும் அப்பா பையனை கூப்பிட்டு போவாங்க, பையன் அப்பாவை 2021 கோவிட் முடிஞ்ச டயத்தில் டெல்லி போய் அங்கே போய் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போய் இது மீன் ரிஷிகேஷ் கூப்பிட்டு போய் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் போய் ஜம்பிங் பண்ணி கங்கை நதிக்குள்ள இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒரு பெரிய ஹிமாலயாஸ்ல ரஜினிகாந்த் தங்குற மாதிரி நாங்களும் போய் ஒரு டென்ட்ல தங்கி ராத்திரி ஃபுல்லா ஒரு பைக் எடுத்து நாங்கள் வாடகைக்கு எடுத்து, இது எல்லாம் எங்கள் பையன் அரேஞ்ச் பண்ணது. இது எல்லாம் சுற்றி என்னை கூட்டிகிட்டு போய் வந்தது. ஒரு பெரிய ஓடுற தண்ணியிலே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டது, இதெல்லாம் பெரிய பெரிய நிகழ்வுகள்.
நாங்கள் எல்லா எலெக்ஷன்லையும் ஒன்றா ஓட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சிக்கான நினைவுகளாக இருக்கும். இப்போ கூட பூத்து ஸ்லிப்பு 5 ஸ்லிப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நிகழ்வுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாழ்க வளமுடன் குரூப்பில் வந்து இதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் வந்து டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படித்தோம். நவநீத கிருஷ்ணன் நம்ம நாகவல்லி மேடம் நம்ம தளத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டும் நானும் டிப்ளமா படித்தோம். இவங்க எம்எஸ்சி யோகா படித்தாங்க, நாகவல்லி மேடம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆழியாரில் போயிட்டு பரிசுகள் வாங்கினது, அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கின தருணங்கள்லாம் நம்ம வேற லெவலாக இருக்கும். இது எங்கள் பாட்டி, இவங்க கூட இருந்த ஒரு தருணங்களும் மகிழ்ச்சியான நினைவலைகள் தான் எனக்கு. என்ன காரணம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படின்னா பாட்டி. மணிக்காராபூந்தி ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. வாங்கிட்டு வந்தா காராபூந்தி வாங்கிட்டு வந்தா அந்த 87 வயசுல தனியாலாம் 100 கிராம் சாப்பிடுவாங்க. அவங்க இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க பைக்குள்ள மஞ்ச பைக்குள்ள என்னோட ஃபோட்டோ மட்டும் இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு நெகிழ்ச்சியான தருணங்கள் கொடுத்தாங்க. எங்களோட 25th வெட்டிங் டே, அதுக்கு நான் பரிசுகள் வாங்கி கொடுத்தது, எங்கள் அம்மாவோட என்ஜாய் பண்ணது 2015ல இருந்து இப்போ 35 வருடம் ஆயிடுச்சு. நிறைய மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் வந்து வந்துட்டு போயிட்டே தான் வாழ்க்கையில இருக்கும். ஆனா இந்த மன மகிழ்ச்சிக்கு எதிரியா நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா, பேராசை, எதிர்பார்ப்பு, வீண் கவலை, ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பீடு பண்ணிக்கிறது. யாருமே யார் மாதிரியும் இருக்க முடியாது. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதிர்பார்ப்பு பெரிய எதிரி மன மகிழ்ச்சிக்கு. நம்ம ஏதோ ஒன்று வரணும் எதிர்பார்த்தோம்னா கிடைக்கலன்னா ஏமாற்றம் தான். எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஏமாற்றம், வீண் கவலை, நம்மளால முடியாத விஷயங்கள், ஏபிசின்னு சொல்லுவாங்க, ஏரியா பியாண்ட் அவர் கண்ட்ரோல்ல. நம்ம கவலைப்பட்டு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம உடம்பு மகிழ்ச்சி தான் கெட்டு போயிடும். யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. பொறாமை, ஒருத்தருக்கு ஒன்று கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்கலன்னா வருத்தப்பட மாட்டோம், அடுத்த ஆள் கிடைச்சிச்சேன்னா வருத்தப்படும். அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் மன மகிழ்ச்சிக்கான எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இன்று வாழ்வோம், லிவ் வித் டி. இன்னைக்கு என்ன கிடைச்சது? ஜாலி இல்லை. நேற்றுக்கு ஒரு பட்டிமன்றம் பண்ணோம், இன்னைக்கு காலம்பரை எழுந்தோம், ஒரு நண்பர்களோட பேசினோம். ஸோ எஸ்டர்டே இஸ் எ ஹிஸ்ட்ரி, டுடே இஸ் எ மிஸ்ட்ரி. நாளை மர்மம் நிறைந்தது, நேற்று முடிந்து விட்டது, அது எதுவும் பண்ண முடியாது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை. நன்றாக மீட்டுவோம். மகிழ்ச்சி என்பது நினைவலைகள் மட்டுமல்ல, இது நீண்ட நெடும் பயணம். தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சேர்ந்து கரவோசை எழுப்பிருங்க. செம்மையா இருந்ததா, சிறப்பா இருந்ததா. எல்லாத்தையும் யாரா இவன் தாண்டா பாலா அப்படின்ற மாதிரி, இவன் தாண்டா ரமேஷ்ன்ற மாதிரி எப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள். ஒரு சில ஆஸ்பத்திரியில போன நிகழ்வு கூட அவங்க நினைவலைகள். அவங்க பேத்தி பிறந்தப்ப அவங்க மருமகளோட கைகளோட அந்த வண்ணங்கள், இந்த ட்ரெக்கிங் போனது, அவங்களுடைய அந்த கல்யாண நிகழ்வு இதே ஒட்டி காமிச்சிங்க பாத்துங்க. 59 ஸ்லைடு இருக்கு, என்ன 24 முடிக்கிறேன்றாங்களே, இது சரியில்லையே. நான் திருப்பி போனேன் பாரு, இந்த இடத்துல போட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் 1-2 வீடியோ மிஸ் பண்ணிட்டேன், எடுத்து காட்டுறேன். இது பாருங்க, சிவகனி மேம் என்னோட பேத்திக்காக மார்கழி திங்கள்ல வித்த ஆண்டாள்னு எழுதிய கவிதை பார்த்தீங்களா, எப்படி இருக்கு. அங்கெல்லாம் சுத்தின நிகழ்வு இந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தம் ஆரம்பிச்சதே அளப்பரியதா இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய அந்த அந்த கிளாக் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கடிகாரம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். தண்ணியில ஒரு படிகாரம் மாதிரி நிறைய இடத்த கிளீன் பண்ணி செம்மையா இருந்தது, சிறப்பா இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்துல அது நான் பள்ளி கல்லூரியில ஏற்பட்ட காதெல்லாம் சொல்ல மாட்டேன், கமுக்கமா போயிடுவேன். அப்படின்னு அந்த மாதிரி கமுக்கம் ஆயிட்டு குடுக்குடுன்னு ஓடினது. நிறைய விஷயங்கள் தோல்ல தூக்குனதும், தோளோட நிமிர்த்தினதும், என்னோட பேத்தியை தூக்கி சந்தோஷமா பார்த்தேன் பாரு. மாதிரி நான் ஆட்டுக்குட்டியை தூக்கி பார்த்திருக்கேன். அதை முதல்ல அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே குதிச்சு வண்ணத்து பூச்சி வயசன ஆச்சு உள்ளூர் முழுக்க இவங்களும் ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன சூப்பரா இருந்துச்சு. கைகளை உயர்த்திக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய குருநாதர் உங்களுடைய காணொலிக்குள்ள வந்துகிட்டே இருந்தாரு. இடை மறைச்சுச்சுன்னா மகிழ்ச்சியோட நினைவலைகள் என்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிருமோ அலையில அப்படின்னு நான் திருப்பி என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் பின்வாங்கிட்டேன். ஏன்னா உங்க அலைகள் முதல்ல போய்கிட்டே இருக்கட்டும், அடுத்து என்னோட அலை அப்புறம் பார்க்கலாம். இப்ப அவங்கள நினைவலைகளை கிளறிட்டீங்க, வாங்க உங்களுடைய பின்னட்ட வரிகளை தாங்க அப்படின்ட்டு ஜெகநாதன் ஐயாவை முதல் நபரை அழைக்கிறேன். அடுத்து ராஜேந்திர ஐயாவை பணிக்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். ரமேஷ், நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அது இந்த ரேடியோ இது சொன்னீங்க, அது அது அதை வந்து சிக்னேச்சர் டியூன் சொல்லுவாங்க.
அத அந்த சிக்னேச்சர் டியூனோட தான் நீங்களும் ஆரம்பிச்சீங்க. நீங்க இப்ப ஸ்லைட்ல போட்டதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் 2015ல தான் உங்களோட ஜாயின் பண்ணேன். 2016ல. அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய விஷயங்கள் இளங்கோவன் மூலமா கேள்விப்பட்டிருக்கேன். ரமேஷ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களை சொல்லுவாரு. அப்புறம் நம்ம ஸ்ரீனிவாசன் 2 பேரை பத்தி அவர் சொல்லிட்டு இருப்பாரு மைண்ட் ஒன்ல. கனகராஜை பத்தி கொஞ்சம் தெரியும். ஸோ அது உங்களோட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே உங்களை பத்தின அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அதை வச்சுட்டு நான் ஜாயின் பண்ணும்பொழுது, ஏன்னா நான் ரொம்ப நாள் அப்படியே மைண்ட் 2லயே இருந்துட்டு திரும்ப மைண்ட் 1 ஜாயின் பண்ணி ஒர்க் ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் நமக்கு பழக்கம் இல்லாம இருந்தது. அதுக்கெல்லாம் உங்களோட துணை ரொம்ப சிறப்பா இருந்தது. பட் நீங்க இப்ப அதனால என்னால அங்க எளிதா வேலை செய்ய முடிஞ்சது. இன்னொன்னு நீங்க ஸ்லைட்ஸ்ல போட்டது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட சொல்லியும் இருக்கீங்க. நிறைய விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதுல இருந்து அந்த திருவான்மையூர்ல ஃப்ளூயிடா டிரைவ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு இது ஒரு என்ன சொல்றது, மறு ஒலிபரப்பு அது மாதிரிதான் இருந்தது. அதனால ஆமா, ஏன்னா இது எல்லாமே அவர் எனக்கு சொல்லிட்டாரு. நானும் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், டெக்னிக்கலாவும் பண்ணுவோம், சினிமாவை பத்தி எல்லா பத்தி பேசிட்டு இருப்போம். ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது உங்க வீட்டை பத்தி நான் கொஞ்ச நாள் 5 வருஷத்துலயே உங்களோட ஃபேமிலிலயும் நான் நிறைய உள்ள அம்மாட்ட எல்லாம் பேசியிருக்கேன். உங்க ஒய்ஃபோட பசங்களோட எல்லாம் பேசியிருக்கேன். எல்லாமே ஒரு உண்மையிலேயே அது எனக்கும் அது ஒரு மகிழ்ச்சிக்கான நினைவுகள் அந்த 6 வருஷத்திலேயே உங்களோட சேர்ந்ததுல நிறைய இருக்கு. அது நான் இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு. நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நான் நிறைய பேரோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பட் உங்களோட அதிகமா பேசிட்டு இருப்பேன். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது எனக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. வாழ்க வளமுடன். நன்றி. பார்த்தீங்களா உங்க பாஸ் எப்படி சொல்லியிருக்காரு. உங்க பாட்டி உங்க போட்டோ சட்டைக்குள்ள வச்ச மாதிரி உங்க பாஸும் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் தேவருடைய பிரெயின் லேயர்ல வச்சிருக்காரு. சூப்பர். ஆமா, அது நான் அன்னையிலன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் பாஸே கிடையாது. அது எப்பவுமே நான் பாஸ் இல்ல. நாங்க மாசா தான் கூப்பிடுவோம். நாங்க ஜாபையே ஜஸ்ட் ஒபே த பாஸ்ன்னு தான் வச்சிருக்கோம். இருக்கட்டும். அடுத்ததா ராஜேந்திரன் ஐயா, வாங்கய்யா. அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். ரொம்ப எப்பொழுதுமே நான் ஏற்கனவே ஒரு ஹெல்த், அதாவது மிராக்கிள் மார்னிங் சசிகுமார் இதில் தொடர்ந்து 4:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவேன். அந்த நிகழ்வும் போயிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் நேற்று ஐயாவுடைய ஃபோட்டோ பார்த்துட்டேன். ஐயா தான் இன்னைக்கு அப்படின்னு சொன்னோடனே புல்லரித்தி பொறுத்துன்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே உடனே 4:20க்கு 25 உள்ளாரே வந்துட்டேன். 5:25 ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ஜேசியில பார்த்துருக்கேன், நெற்பொருளில் பார்த்துருக்கேன், பல நிகழ்வுல பார்த்துருக்கிறேன். ஐயா அவங்க இதுவரையிலும் ஐயா பேசுதல எப்பயுமே பிபிடி இல்லாம அவங்க எந்த நிகழ்ச்சியிலையும் அவங்க கலந்தது இல்லை. அந்த பிபிடிங்கிறது சில நேரத்தில் நம்ம பேசும் படமாக இருக்கும், அதே நேரத்தில் விசுவாசத்தோட அப்படியே கொண்டு போகும். அதனாலதான் எப்போதுமே பிபிடிங்கிறது அவசியம். எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பிபிடியில் வார்த்தைகள், அந்த பிபிடியில் வடிவங்கள், அந்த பிபிடி என்ன சொல்லக்கூடியதுங்கிறத பார்க்கக்கூடியது தான் பிபிடி வர்றது. அப்புறம் நம்மளோட திசை மாறி போகாது. அடுத்து என்ன நெக்ஸ்ட் என்ன போகும். உண்மையிலேயே நான் நட்பு உளறிய நட்பு கேலரி தான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த நினைவலைகளையும் பார்க்கும் பொழுது, ஐயா அந்த வானொலியில் பார்த்தீங்களா, வானொலியில் காணொலி இல்ல இன்னைக்கு நம்ம எல்லாருமே காணொலியில இருந்து பார்க்குறோம் பத்தி இணைய வழியில, அது போலதான் வானொலி முதல்ல அந்த காலத்துல எப்படா ஒளியும் ஒளி நிகழ்ச்சி போடுவாங்க, எப்படா எஃப்எம்ல கேட்போம் அப்படிங்கிற காலம் இருந்துச்சு. அதோட ஐயா சின்ன ஒரு குழந்தையா இருந்தப்ப நான் எப்படி இருந்தேன், எப்படி உதவி செஞ்சேன், எப்படி ஒரு 300 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு மிஷின்ல 10,000 ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு உள்ள ஒரு இதெல்லாம் ரைட் ரமேஷ் சார்ட்ட சொன்னா போதும் முடிச்சிடும். ஏன் நானும் ஒரு இண்டஸ்ட்ரியல் துறையில 25 வருஷம் 30 வருஷம் பணி செஞ்ச வசி எனக்கு அந்த சிந்தனை தான் வந்துச்சு. இதோட ஐயா பேசும்போது எனக்கு என்ன சிந்தனைன்னா, ஒரு காந்தியோடைய சத்திய சோதனை படித்தது மாரி ஒரு சிந்தனை. அதே போல நம்முடைய
அப்துல் கலாமுடைய அக்னி சிறகுகளை படித்தது போன்ற எனக்கு ஒரு ஞாபகம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஓ இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் நினைவலைகள் வந்து நம்முடைய மனசை தொட்டு 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 நித்திய தேவன் பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு தானா, இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்ற மாரி ஒவ்வொருத்தர் அந்த தருணங்கள் இருக்கு பாருங்க, இயற்கையோட வாழ்ந்த தருணங்கள், இலக்குக்கான தருணங்கள், இனிப்பா இந்த தருணங்கள், இன்சொல் பேசிய தருணங்கள், நன்னிகழ்ச்சி நடந்த தருணங்கள், தனியாக பேச்சுலர் இருந்த போது, குடும்பத்தோடு இருந்த போது, மனைவியோடு இருந்த போது, பேரன்பத்தியோடு இருந்த போது, ஏன் குடும்ப வாழ்க்கை தான் எனக்கு ஏன் வருது, கூட்டு குடும்ப வாழ்க்கை. 19 ஆண்டுகள் ஒரு கனிமன் போவதற்கு 1990 2009 19 ஆண்டுகள் இது அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்பனா எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருந்திருப்போம், எவ்வளவு நல்லது கெட்டது நடந்திருக்கும். ஐயாவை பற்றி சொல்லிக்கொண்டே போகின்றாலாம். கண்டிப்பாக மீண்டும் அடுத்த நட்புலரி 5/27 வந்துவிடும் அப்படிங்கிற அவர் ஐயா சொல்லும் பொழுது, அந்த அளவுக்கு ஐயாவுடைய வார்த்தைகளும் வார்த்தை ஜாலங்களும் அந்த நிலைவிலைகளும், ஏன்னா பலருக்கும் வாய்ப்பு தந்து உண்மையிலே ஐயா உங்களுடைய அந்த அருமையான இந்த நினைவிலைகள் என்றென்றும் எங்கிருந்தாலும் உங்க ஹிஸ்டரி நான் சொல்லவே தேவையில்லை. உங்களை இன்ட்ரோ கொடுக்கும்போது கண்டிப்பா கொடுக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய தரவா இருக்கு. இந்த நொடிக்காக அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நொடியா சொல்லிட்டீங்க. அடுத்து யார் ஓடி வர்றா? லோகநாதன் வாப்பா, வேகமா வந்து ஒரு பாட்டோட கலப்பு, பட்டே கலப்பு. அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். என்னுடைய கதாநாயகன், நான் இன்னைக்கு ரொம்ப விரும்புகிற ஒரு கதாநாயகன். நான் காலை எழுந்தவுடன் முதலில் பார்க்கும் முகம் ரமேஷ் சார் தான் இப்பெல்லாம். ஏன்னா ரொம்ப சிரிப்பான முகம், எவ்வளோ இது இருந்தாலும் அந்த சிரிப்பான புன்னகையான முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஐயா சொன்னாரு, நம்ம இதுக்கு முன்ன பேசின ராஜேந்திர ஐயா சொன்னாரு, சார் வந்து ஒரு மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை பார்த்த அப்படிக்குது அப்படின்னு. எனக்கு வந்து கமல் படம் பார்த்த அப்படி இருக்கு. கமல் படம் சின்ன வயசுல இருந்து களத்தூர் கண்ணம்மா நடிச்சது, அவருடைய படங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். சின்ன வயசு அப்புறம் பெரிய வயசு இது மாதிரி தான் காமிப்பாங்க. ஐயாவை பார்க்கும்போது எனக்கு கமல் சார் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா இவர் ஒரு பெரிய ஆக்டராக வர வேண்டியது. கடைசியில் ட்ராமாலெல்லாம் நடிச்சிருக்காரு, சீரியல்லாம் நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சின்ன வயசுல பொம்மை சட்டை சொன்னார் இல்லையா, பொம்மை சட்டை போட்டது, நாங்கள்லாம் கூட பொம்மை சட்டை தான் ரொம்ப விரும்பி போடுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து பாண்டிச்சேரியில் போய் பொண்ணு பார்க்கறதுக்காக போந்து, இதெல்லாம் ரொம்ப நினைவலைகள், என்னுடைய நினைவலைகளை ரொம்ப டச் பண்ணாரு. அடுத்து இமாச்சல் பிரதேசத்துக்கு பையன் கூட்டிட்டு வந்து ரிஷிகேஷ் எல்லாம் போயிட்டு வந்தது. ஏன்னா என் பையன் மணாலிக்கு கூப்பிட்டு போயிருந்தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே. எங்க 2 பிள்ளைங்களும் என்னை மணாலிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஃப்ளைட்ல டெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போனோம் மணாலிக்கு. ரொம்ப அழகான ஒரு இடம் மணாலி. அங்கெல்லாம் போய் பார்த்தது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த நினைவலைகளை சொன்னாரு. இவர் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அவருடைய இன்பமான நிகழ்ச்சிகளை சொன்னாரு. அந்த மிஷினுங்க 4-5 விபத்தை சந்திச்சிருக்கிறேன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ரொம்ப உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பு இந்த கடவுளை இந்த ஆசீர்வாதம் வச்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. பாட்டு கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா கொட்டு ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேல கொட்டவா வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும் பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும் காரு வச்சு அழைக்கணும் கச்சேரி வைக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேங்க்யூ. நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். ரமேஷ் சாருக்கு கோடான கோடி நன்றி. வாழ்த்துக்கள். சூப்பர்ல, நாங்களும் பாடுவோம்ல. பூவிலை கண்ணன் அவங்க மனைவிக்காக அப்படி பாடிடுறோம். அடுத்ததா அழைப்போம் வீரசேகரன் தம்பி, ஓடி வரணும். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். என்ன சொல்லுவது என்றே எனக்கு தெரியவில்லை. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இல்லையே நண்பனே, அது ஏன் நண்பனே. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எங்களுக்கு போதும். இப்படியெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாலும் அந்த உன்னை மட்டும் நான் ஒரு
இறைவன்கிட்ட நான் வேண்டுகிறது உன்னை மட்டும் நான் ஒரு 1000 தரையாவது சொல்லிடணும், அதுக்கு எனக்கு வாய்ப்புதா அப்படின்னு. அது என்ன அந்த ஒண்ணு? எல்லோரும் பணியில் இருக்கிறோம், ஆனா அந்த பணியில ஓய்வு பெறுறப்ப ஏதோ ஒரு பெரிய பொருளா கொடுப்பாங்க, கிஃப்டாக தருவாங்க, எல்லாம் தருவாங்க. ஆனால் பணியில் வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு கொடுக்கிறது ஒரு பெரிய இறை அருளால கிடைக்கிற பெரிய இது. அந்த இதை நான் இவர் வாங்கினார் அப்படின்னு ஒரு 1000 இடத்துலயாவது நான் சொல்லிட்டேன்னா எனக்கு அந்த இன்பம் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப இது இவர் சொன்னது ஒரு பொலிவுங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாம். ஆட்டோபயோகிராஃபி தொடங்கினதுல இருந்து இன்று வரை அது அப்படியே வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஆட்டோபயோகிராஃபி தான் இது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவருக்கு கொடுத்திருக்கிறது ஐஸ்வர்யம். இறைவன் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுத்துருக்கான். எங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, ஐஸ்வர்யம் தாத்தா, நீங்க ஐஸ்வர்யத்தோட தாத்தாவா இருக்கலாம், எங்களுக்கு ஐஸ்வர்யம் தாத்தா 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 என்று கூறி அன்பான எனது வேண்டுகோள், இன்று போல் என்றும் அடிக்கடி இல்லை, அன்றாடம் எங்களுக்கு இது போன்ற அமுத புற்றை தர இறையருள் வேண்டும். நன்றி 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 நன்றி. ஆஹா 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 ஆஹா. லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. செம்ம. ஐஸ்வர்யா சொல்லிருக்கீங்க. தருவாங்க. களத்தூர் கண்ணம்மா படம் கண்டிப்பா அந்த கமலஹாசன் படம் மாதிரியே தான் இருந்துச்சு உங்க சிறு வயது புகைப்படம். அதை நானும் உணர்ந்தேன். லோகநாதன் தம்பியும் வீரசேரநாயன் தம்பியும் சூப்பரா சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி அம்மா வாங்க, வேகமா ஓடியாங்க. விரும்பி சாப்பிட ரசம் செய்ய போயிட்டாங்க. நற்புலரியின் காலை வணக்கம் அனைவருக்கும். ரமேஷ் சார் சூப்பர், எக்ஸலன்ட் செஷன். அப்படியே ஆரம்பத்தில் அந்த ஃபோட்டோஸில் ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜா எங்களுக்கு ஒரு பெரிய பிக்சரே காமிச்சு ஒரு பெரிய படம் பார்த்து திருப்தி இருந்துச்சு. உங்க அப்பா எப்படி உங்களை படத்துக்கு கூட்டு போனாங்களோ அது மாதிரி நீங்க எங்களை எல்லாரையும் ஒரு படத்துக்கு கூட்டு போயிட்டீங்க. செமையா இருந்துச்சு. அப்படியே அந்த சின்ன குழந்தைலேருந்து பட்ட டம்ளர், அந்த டம்ளர் மட்டும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சார். அந்த இது இன்னைக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் நினைக்கிறேன், கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஒரு குட்டி டம்ளரா இருக்கும், அந்த டவரா காஃபி குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அது நினைக்கிறேன். அது நானா நினைச்சுக்கிட்டேன். அருமையா இருந்தது. அப்புறம் அந்த திருவிழா கொண்டாடினது, பண்டிகை காலங்கள்ல புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த சின்ன சின்ன மகிழ்வுகள் தான் நமக்கு நீங்காத நினைவலைகளா நம்ம மனசுல பதிஞ்சு நிற்கும். அந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இத்தனை வருஷம் அந்த ஆரம்ப காலத்துல நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள எல்லா படங்களையும் புகைப்படங்களை பத்திரமா வச்சு எங்களுக்காக அதை அழகா அருமையா இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிங்க. அப்புறம் அந்த உங்களோட இதுல இதுல எவ்வளவு அழகா அந்த நுணுக்கமான இதெல்லாம் கஷ்டமா, ஏதாவது ரொம்ப கஷ்டமா ஓகே ரமேஷ் சார் வந்துட்டாங்களா அப்ப சரியாயிடும் அந்த மிஷின் அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டின விஷயங்கள். அப்புறம் ட்ரெயினர் இதுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு டீச்சிங்கே பிடிக்காதுன்னு சொன்னபோது ஒரு வலுக்கட்டாயமான சூழ்நிலை அன்னைக்கு ஏற்பட்டு அதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் இப்போ டெய்லி உங்களுக்கு ஆயிடுச்சுங்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அருமையா இருந்தது உங்களோட ஒரு இதுவும். அப்புறம் உங்க பசங்களை என்கரேஜ் பண்ணது, விளையாடினதுக்கு பயந்து போய் அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்து ஒதுங்கின போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது, உன்னோட திறமையை நம்பி நீ விளையாடுன்னு குழந்தைய என்கரேஜ் பண்ணது. அப்புறம் எக்ஸாமுக்கு உங்க தோல்ல கால் போட்டு குழந்தைய ப்ராக்டிஸ் பண்ணது எவ்வளோ அழகா நீங்க அனுபவிச்சு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கும் அது உங்களுக்கு நினைவலைகளா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஐஸ்வர்யா பாப்பாவை தோல்ல போட்டு சுமந்தது எல்லாமே எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. சிவகனி மேம் உங்க வீட்டுக்கு ஆண்டாள் வந்திருக்காங்கன்னு சொல்லி கவிதை எழுதி எவ்வளவு ஒரு அருமையான தாட் இல்ல அந்த பெண் குழந்தைய அவங்க வரவேற்ற விதம். நீங்க உங்க வாழ்க்கையை நிஜமாவே கொண்டாடிட்டு இருக்கீங்க, இன்னும் கொண்டாடுவீங்க சார். அருமை அருமை அருமை. தேங்க்யூ, எக்ஸலன்ட் செஷன் சார். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இவரை எப்படியாவது கலாய்க்கணும்னு ஒரு ஆசை வருது. என்னன்னா இவர் பொண்ணு பார்க்க போனப்ப
நீங்க பொண்ணை பார்த்தீங்க சரி, எங்க சகோதரி உங்களை பார்த்தாங்களா? அன்னைக்கு நீங்க அழகா இல்ல, இன்னைக்கு அழகா இருக்கீங்க. அதோட நல்லா அழகா மாறிட்டீங்க. அதனால கலாய்ச்சிட்டேன். ஓகே, நன்றி. அப்படியே கலாய்ச்சியே நண்பனை ஓட்டுறது. இந்த டம்ளரை பார்த்து இந்த பட்டை டம்ளர் இந்த சூப்பர் டம்ளரை சூப்பர் சார். பார்த்துக்கோங்க. பாத்துட்டேன் அவங்க சார். அவங்க வீட்டுக்கு போகும்போது தருவாங்க.